வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து கோல்டுடைய வீக்லி அனலைசிஸ் பாத்துரலாம். அதாவது 6த் மேல இருந்து அ 10த் மேக்கான ஒரு அனலைசிஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, லைக் பண்ணிருங்க. அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா கோல்டுடைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்க. இப்ப நம்ம கோல்டுடைய வீக்லி சார்ட் ஒன்ஸ் பார்த்துட்டு, அப்புறம் வந்து டெய்லி 4 ஹவர்ஸ் நம்ம சார்ட்ல அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது, நம்மளுக்கு எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு, எங்க நம்ம பை பண்ணலாம், எங்க செல் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஆஸ் பர் வீக்லி நம்ம பார்க்கும்போது, கோல்டு வந்து ஒரு ஹை இது அதாவது ஆல் டைம் ஹை வந்து மார்க்கெட் ரீச் ஆனதுக்கு அப்புறம், இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸா பார்த்தீங்கன்னா, ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது வந்து அப்படிதான் முடிஞ்ச இந்த இதான் ஹை. இனி இதுக்கு மேல வந்து கோல்டு வந்து டவுன் தான் வருமா? அப்படி இல்ல இங்கிருந்து மேபி பை ஆகுமா? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் மல்டி டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப என்னன்னா கோல்டு வந்து லாஸ்ட் 2 வீக்ஸா பியரிஷ் கேண்டில்ல இருக்கு. இனி வந்து செல் தானா அப்படின்னா, இன்னும் செல் கன்ஃபர்மேஷன் சுத்தமா வரவே இல்ல. இப்ப வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் மட்டும் தான் நடக்குது. ஒரு செல்ங்கிறது இன்னும் ஸ்டார்ட் ஆவல. எப்போ வந்து செல் செட்டப் வந்து கன்ஃபார்ம் ஆகும், மார்க்கெட் வந்து இன்னும் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆக்ச் அ அ சாரி வீக்லி பார்க்கும்போது நமக்கு இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழ மார்க்கெட் வந்து குளோஸ் ஆனா மட்டுமே தான் அ கோல்டு வந்து செல் ஆகும். ஸோ எந்த ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2150 லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து குளோஸ் ஆனால் மட்டுமே தான் செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு வந்து ரீட்ரேஸ்மென்ட் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே. வீக்லில வந்து அந்த அளவுக்கு பேசுற மாரி ரொம்ப லெவல்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ ட்ரெண்ட் வந்து இன்னும் செல் ட்ரெண்ட் இல்ல அப்படிங்கிறது மட்டும் நம்ம வீக்லில நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ டெய்லில பார்க்கும்போது கோல்டு வந்து ஸ்டில் வந்து பை தான். இன்னுமே வந்து செல்லுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. ஏன்னா, இப்ப வந்து ரீட்ரேஸ்மென்ட் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தோம்னா, 2290 இந்த லெவல் வந்து ஒரு கரண்ட் சப்போர்ட் ஜோனா இருக்கு. ஆஸ் பர் டெய்லி சார்ட்ல. பட் இங்கேயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பையும், ஒரு செல்லுக்கான ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஏதோ ஒரு ரிவர்சல் சைன் எதுவுமே இந்த டெய்லில தெரியல. ஸோ டெய்லி வந்து பார்த்தோம்னா, ஒரு டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு தவிர, இன்னும் பைக்கும், செல்லுக்கும் இங்கிருந்தே பை ஆகுமா? இல்ல ஆஸ் பர் வீக்லில பார்க்கும்போது இங்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் நான் சொன்னேன் இல்லைங்களா? 2150 ஜோன் அங்கிருந்து பை ஆகுமா? அப்படிங்கிறது அ இந்த கரண்ட் வீக்ல தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, தென் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலுக்கு வரக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா, இங்கிருந்தே பை ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஓகே நம்ம 4 ஹவர்ஸே ஷிஃப்ட் பண்ணிடுறேன். 4 ஹவர்ஸ்ல பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணலாம் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா 2 அதாவது டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நான் டெய்லி சார்ட்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். அதேமாரி 4 ஹவர்ஸ்லயும் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் வந்து கிடைக்குது. அதாவது இந்த ஹை அண்ட் இந்த ஹை நான் வந்து கனெக்ட் பண்றேன். இந்த 2 ஹை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு பேரலல் சேனல் வந்து அ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த சேனல வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஒரு பேரலல் சேனல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு சப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ். தென் எகெயின் அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்டயே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு, எகெயின் அதே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயி டவுன் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பேரலல் அ சேனலுடைய ஒரு சப்போர்ட்ட வந்து சப்போர்ட்டா எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த மிட்ல வந்து ரெசிஸ்டன்ஸா மிட் லைன்ல வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அது எகெயின் டவுன் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ, இப்ப என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த பேரலல் சேனலுக்குள்ள தான் வந்து அ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுனால, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இதுல. ஸோ, அந்த சப்போர்ட் ஜோன் வந்து இப்ப நம்ம மார்க் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, எத்தன டைம் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம்
எகைன் அதே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் கிட்டயே மறுபடியும் எகைன் சப்போர்ட்டா ஃபார்ம் பண்ணிட்டு, ஸோ எகைன் மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் வந்து எடுக்குமா? இல்ல இது பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு டவுன் வருமா? அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் வந்து இது ஸ்ட்ராங் சப்போர்ட். ஆக்சுவலா 1, 2, 3 டைம் வந்து இப்போ இந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ இது மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா, தென் எகைன் வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம செல் என்ட்ரி போலாம் ஆஸ் பெர் 4 ஹவர்ஸ். ஸோ டவுன் ஃபால் ஆகுறதுக்கு இந்த சப்போர்ட் லைனை வந்து பிரேக் அவுட் குடுத்தே ஆகணும். குடுத்தால் மட்டுமே தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா போகும். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸா கொஞ்சம் மார்க்கெட் வந்து நம்ம சார்ட் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, அடுத்தது மார்க்கெட் எங்க அதிகமா வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஐ மீன் எங்க வந்து மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜோன் வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அதோட லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2224 அண்ட் 2194 95, 94 லெவல் வந்து அடுத்த சப்போர்ட் ஜோனா இருக்கு மார்க்கெட்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக் வந்து மார்க்கெட் ஒரு டவுன் நடந்து இது பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா, இந்த சப்போர்ட்ட வந்து பிரேக் அவுட் குடுத்துருச்சு அப்படின்னா, தென் ரீடெஸ்ட்ல நம்ம செல் என்ட்ரி எடுக்கலாம். அப் டூ இந்த ஜோன் வரைக்குமே நம்ம வந்து செல் என்ட்ரி வந்து நம்ம எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஆப்போசிட் செகண்ட் ஒரு சினாரியோ படி மேபி இந்த சப்போர்ட் வந்து எகெயின் ஒரு ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, எகெயின் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் நடந்து ஒரு சின்னதா ஒரு டவுன்வால் வந்து இங்க ரிஜெக்ஷன் குடுத்துட்டு அகைன் மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை அதாவது இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் குடுத்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து எகெயின் வந்து இந்த பேரலல் சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ வந்து டெஸ்ட் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க. ஸோ இப்போ நமக்கு பை கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2325 லெவலுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பேரலல் சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ வந்து டெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழ பிரேக் அவுட் குடுத்துருச்சு. 2275க்கு கீழ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, தென் இந்த சப்போர்ட் ஜோன் அதாவது 2224 லெவல டெஸ்ட் பண்ணும். இல்லாட்டினா 2194 வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த வீக்கோடைய அனலைசிஸ் படி பார்க்கும்போது, இந்த ஜோன் வந்து நம்ம கீனா வாட்ச் பண்ணக்கூடியதா இருக்குது. வாட்ச் பண்ணிட்டு ரிவர்சல் சைன் ஏதாவது பைக்கான சினாரியோ இல்லாட்டினா செல்க்கான செட்டப் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா, அதன்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம். இத வந்து நான் டெய்லி அனலைசிஸ்ல அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம்.